தங்க பிள்ளையே, இந்த பதிவினை கேட்ட அடுத்த 2 நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த வாராகி தாயானவள் நடத்துள்ளேன். யாரெல்லாம் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தையும், அதிசயம் என்பது வரும் வார்த்தை மட்டுமல்ல, வாழ்க்கையில் மாறக்கூடிய நாட்களும் வரப்போகிறது. அதனால் நம்பிக்கையுடன், அதுவும் என் மீது நம்பிக்கையுடன் கேட்டால் நிச்சயமாக நீ நினைத்த காரியமாக இருக்கட்டும், அல்லது உனக்காக சிந்தித்து வைக்கக்கூடிய சில விஷயமாக இருக்கட்டும், இந்த வாராகி தாய் அடுத்த 2 நிமிடத்தில் உனக்காக கொடுப்பேன். என்ன என் தங்க பிள்ளையே, கொடுப்பேன் என்று நம்பிக்கை இருந்தால் மட்டும் கண்களை மூடி நான் சொல்வதை அப்படியே கேள். ஆனால் நடக்காது என்று அவநம்பிக்கை கொண்டால் இதை கேட்கவும் வேண்டாம். நீ உன்னுடைய கடமைகளை செய்ய துவங்கலாம். என் மீது நம்பிக்கை கொண்டால் மட்டும்தான் எந்த விஷயத்தையும் நான் செய்வேன். அதனால் கேட்கக்கூடிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் வாராகி தாயே எனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை உள்ளது என்று என் தங்க பிள்ளை எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? நம்பிக்கை இருக்கிறது என்றால் நம்பிக்கை இருக்கிறது தாயே என்று என் தங்க பிள்ளையே குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு சந்தோஷமாக கண்களை மூடி கேள் என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு நிமிடமும் பல பேரால் நீ துரோகம், ஏமாற்றம் அடைந்தாய். ஆனால் அவர்களெல்லாம் உன் கண் முன்னே கஷ்டத்தையும் வேதனையும் அதே போல் சோதனையும் இந்த வாராகி தாயானவள் அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். ஏன் தெரியுமா? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பயன்படுத்தி கொண்டு பல விஷயங்களில், ஒரு விஷயம் 2 விஷயம் அல்ல, பல விஷயங்களில் நான் இருக்கிறேன், நான் அனைத்தையும் செய்கிறேன், நான் உனக்காக இருப்பேன் என்று ஒவ்வொரு தருணமும் உனக்கு நம்பிக்கைகளை கொடுத்து சொத்துக்களாலும் பணனாலும் ஏமாற்றினாலும் பரவாயில்லை, உறவு என்ற பெயரில் நாடகமாடி நயவஞ்சகம் செய்து விட்டார்கள். இதனால் என் தங்க பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையே அழித்து கொள்ளலாம் என்று தவறான முடிவுக்கு சென்றிருக்கிறது. ஆனால் இந்த தாய் தக்க சமயத்தில் வந்து என் தங்க பிள்ளையை காப்பாற்றி இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் தங்க பிள்ளை அவர்கள் கண் முன்னே வாழ வைக்க வேண்டும். என் தங்க பிள்ளை அவர்கள் கண் முன்னே வாழ வைத்து உறவுகள் என்றால் என்ன, செய்த பாவத்திற்கு தண்டனை எப்படி கொடுக்க வேண்டும் என்று மனம் குளிர அதே போல் ஒவ்வொரு தருணமும் நீ பார்க்கத்தான் போகிறாய். கூடிய விரைவில், அதுவும் இன்னும் 1 மாத காலகட்டத்தில் உன்னை அழ வைத்தவர்கள் அழப்போகிறார்கள். ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே? நான் இன்று வரை சொல்கிறேன், என்னுடைய தங்க பிள்ளையானது மனதளவில் கூட ஒரு எறும்புக்கு துரோகம் செய்யவில்லை. கஷ்டப்படுத்த வேண்டும் என்று, கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று உள்ளுக்குள் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய வேதனைகளையும் பொசுங்கிக் கொண்டு மற்றவர்கள் முன்னே சிரித்து கொண்டிருக்கிறாய் நாடகமாடி. ஆனால் என் தங்க பிள்ளையே, சுற்றி உள்ள மனிதர்கள் நீ எப்படியெல்லாம் இருக்கிறாய், ஆஹா ஓஹோ என்று இருக்கிறாய் என்று மற்றவர்கள் முன்னால் காட்டிக்கொள்ளலாம். இந்த வாராகி தாயை ஏமாற்ற முடியாது. என் தங்க பிள்ளை எப்படி இருக்கிறது என்று இந்த உலகத்தில் எவரு அறிந்தார்களோ அறியவில்லையோ அது எல்லாம் இந்த தாயிற்கு தெரியாது. ஆனால் இந்த தாய்க்கு தெரியும் நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய், எப்படி அந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். வெளியவும் சொல்ல முடியாமல், உள்ளவே வைத்துக் கொள்ள முடியாமல் துடித்து கொண்டிருக்கிறாய் நீ. அந்த துடிப்பை இந்த தாய் பார்த்துதான் எவர் இதற்கெல்லாம் காரணமார்களோ அவர்களை விரட்டி விரட்டி அடிப்பேன். இந்த வாராகி தாய் உன் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே கொடுப்பேன். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. ஆனால் என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை கவனமாக கேள். ஒரு சில விஷயத்தில் நீ ஆழமாக யோசித்து யோசித்து அழுது கொண்டிருக்கிறாய். நம் வாழ்க்கை என்னாகுமோ, நம் வாழ்க்கை கஷ்டமாக முடிந்து விடுமோ, நம் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, நம் வாழ்க்கையில் நினைத்தது அடைய முடியாதா, நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணமும் இவ்வளவு வழிகளை தாங்கிக் கொண்டிருக்கிறோமே, வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் இருப்போம் போல என என்னுடைய தங்க பிள்ளை இன்றைய நிலையை சிந்தித்து அழுது கொண்டிருக்கிறது. ஆனால் என் தங்க பிள்ளையே, இன்றைய நிலையை வைத்து உன் வாழ்க்கையை தீர்மானித்து விடாதே.
ஏன் தெரியுமா? இந்த தாய் உனக்கு கஷ்ட காலத்தில் எதிரிகள், துரோகிகள், அவமானப்படுத்தியவர்கள், உதவி செய்தவர்கள், உபத்திரம் செய்தவர்கள், உன்னுடன் இருந்து நயவஞ்சகம் செய்பவர்களை எல்லாம் இந்த கஷ்ட காலத்தில் தான் என் தங்க பிள்ளைக்கு தெரியப்படுத்த முடியும், புரிய வைக்க முடியும். எத்தனை நாட்களுக்கு தான் எதிரிகளுடன், துரோகிகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பாய் நல்லவர்கள் என்று? அதை நான் தெரிய வைக்க இந்த கஷ்டகாலம் எனக்கு பயன்பட்டது. அதனால்தான் தாயே, இந்த கஷ்ட காலத்தில் எனக்கு உதவிக்கு வரவே இல்லையே, ஏன் தாயே என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லையா, ஏன் தாயே என்னை இவ்வளவு சோதிக்கிறீர்கள் என்று என் தங்கப்பிள்ளை கேட்கும் பொழுது எனக்கு மனம் ஒரு பக்கம் குமுறி கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? என் தங்கப்பிள்ளைக்கு நல்வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும், நல்ல பாதையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். நயவஞ்சகம் செய்தவர்களை என் தங்கப்பிள்ளை அவர்கள் கண்முன்னே வாழ வேண்டும், வாழ வைக்க வேண்டும் இந்த வாராகி தாயானவள். அதனால்தான் சிறு விஷயங்களில் கூட என் தங்கப்பிள்ளையை தனியாக விஷயத்தில் ஈடுபட்டு உனக்கு தைரியத்தை முதத்தே ஆக வேண்டும். தைரியம் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் ஒன்று கூட சரியான முறையில் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா என் தங்க பிள்ளையே? உனக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும், நீ அனைத்திலும் சிறந்தவராக வாழ வேண்டும் என்பதுதான் இந்த வாராகி தாயின் ஆசையும் ஆசீர்வாதமும். ஆனால் என் தங்க பிள்ளை மற்றவர்களை நினைத்து, அதுவும் இந்த ஏமாற்றம் செய்தவர்கள், துரோகிகள், எதிரிகள் என அவர்களை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டு சரியாக சாப்பிடுவதில்லை, சரியாக உறங்குவதில்லை, சரியாக உன் கடமைகளை செய்வதில்லை. இவர்கள் இப்படி செய்து விட்டார்களே, அவர்கள் அப்படி செய்து விட்டார்களே என அதையே நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயே தவிர, ஆனால் இந்த தாய் நான் சொல்கிறேன், தங்க பிள்ளையே தைரியமாக இரு, அழாதே. ஒவ்வொரு தருணமும் இந்த தாய் உனக்கு வழி நடத்துகிறேன். உனக்கு என்ன வேண்டுமென்றாலும் இந்த உலகத்தில் எவர் எதை செய்கிறார்களோ, செய்யவில்லையோ, கொடுக்கிறார்களோ, கொடுக்கவில்லையோ, நீ எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. எதிர்பார்த்தாய் என்றால் அந்த இடத்தில் உனக்கு ஏமாற்றங்கள் தான் அதிகரிக்கிறது. அதனால் இந்த தாயிடம் அமைதியாக உட்கார்ந்து, தாயே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, அது என் புகைப்படத்திற்கு முன்னாலே இருக்கலாம், சிலைக்கு முன்னாலே இருக்கலாம், ஆனால் தாயே அமைதியாக உட்கார்ந்து, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு இந்த விஷயம் நடக்க வேண்டும், எனக்கு இந்த விஷயம் கிடைக்க வேண்டும், நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் அன்னையும் நீயே, தந்தையும் நீயே என என் தங்க பிள்ளை தைரியமாக என்னிடம் பேசினால் நீ நினைத்தது 2 நிமிடத்திலே கிடைக்கும். இது இந்த அற்புதத்தின் கண்டிப்பாக சத்திய வாக்காக சொல்லுகிறேன். ஆனால் முழுமையாக நம்பிக்கை வராமல் நான் செய்ய மாட்டேன் என் தங்க பிள்ளையே. ஏன் தெரியுமா? செய்து நம்பிக்கை வருவதை விட செய்யாமல் வைக்கக்கூடிய நம்பிக்கையானது மிக பெரிய விஷயம். மனிதர்கள் மீது நீ நம்பிக்கை வைத்து ஏமாற்றுவதற்காக இந்த தாயின் மீதும் நீ சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியம் என்பதே இருக்காது. ஏன் தெரியுமா? உன்னை எவ்வளவு ஆபத்தில் இருந்து காப்பாற்றியிருக்கிறேன், எவ்வளவு பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் என்று இந்த தாய்க்கு மட்டும், இந்த தாயின் உள்ளத்திற்கு மட்டும்தான் தெரியும். அதனால்தான் எதையும் அவசரப்பட்டு உடனடியாக முடிவெடுத்து விடாதே. அதனால் நீ சொத்துக்களாலும் பணங்களாலும் இழந்ததெல்லாம் போதும், இனிமேலாவது நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த வாராகி தாயானவள் இவ்வளவு என் தங்க பிள்ளைக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கிறேன், எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? புரிகிறது என்றால் ஆம் தாயே புரிகிறது என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு, வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில், எப்படி என் தங்க பிள்ளையே, வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் அல்லது செவ்வாய்க்கிழமை மாலை நேரங்களில், பௌர்ணமி, அமாவாசை மாலை தினங்களில் 1 மணி நேரம் அகல் தீபத்தை வாசலில் ஏற்றிவை. நான் உன் இல்லத்திற்கு கட்டாயமாக வருவேன். உன் நம்பிக்கையை வீணடிக்காமல் நிச்சயமாக நீ நினைத்த காரியத்தை அப்படியே கச்சிதமாக சிறப்பாக செய்து கொடுப்பேன். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால்
உன்னுடைய வாக்கும் உன்னுடைய செயலும் மாறிவிடக்கூடாது. அதனால் நான் சொல்வதை அப்படியே கடைபிடித்து அப்படியே பயணம் செய்தால் உனக்கு வெற்றி 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 மட்டும்தான் கிடைக்கும். இது இந்த தாயின் உத்தரவு, சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு. உன்னுடைய வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்கும். அதற்கு முழு பொறுப்பு இந்த நானே என் தங்க பிள்ளையே. அதனால் ஒவ்வொரு தருணமும் தைரியமாக இரு. வெற்றி நிச்சயம் என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, அந்த கலர்ஸ் வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ திரும்பவும் வந்து ரீகலர் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 1399 ரூபா, 1399 ஒன்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் காயின் வந்து ஃப்ரீங்க. சரிங்களா? கலர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, வாட்ஸ்அப் தெரியுத புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கலருங்க. சரிங்களா? இது ஒரு கலருங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அதே நம்பர் காலும் பண்ணிக்கலாம், கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஸ் கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு கலர்ஸ் அனுப்பிச்சி விடுறேங்க. சரிங்களா? பார்த்துக்குங்க. எல்லாருமே இந்த கலர் வந்து வியர் பண்ணலாம், அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.